ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம அன்னம் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இந்த ரம்யா போட்ட கணக்கு வேறு, அந்த தெய்வம் போட்ட கணக்கு வேறு. தெய்வம் போட்ட கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜெயிலுக்குள்ளே போக போகிறாங்க. அட ஆமாம், எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு அவள் நினச்சது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையில் ரொம்பவே ஆணவத்தோடு உட்காந்துட்ருக்கா. அப்போ தான் அன்னத்தை பார்த்தலாம் கேவலமாக சிரிப்பு சிரிக்கிறா. இதுக்கு மேலே என்கிட்ட மோதின உனக்கு அவ்வளோதாண்டி, கடைசி வரையும் நீ என்கிட்ட தோக்க பிறந்தவ தான், நான் உனக்கு ஜெயிக்க பிறந்தவ தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறான். ஆனால் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் நம்ம அண்ணன் இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு உயிர் ஊஞ்சலாடிட்டு இருக்கு. வேற யாரோட உயிராக இருந்தால் கூட பரவாயில்ல, அது அன்னத்தோட அப்பாவோட உயிர்ன்றதுனால அது அங்கே ஊஞ்சலாடிட்டு இருக்கு. அங்கே அப்படி இருந்துட்டு இருக்க சமயத்தில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்படியாச்சும் அவ்வளோதாங்க, சூப்பருங்க, நீங்கள் மாஸ் பண்ணிட்டீங்க, வேறு லெவலுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்க, அப்போ கூட சரவணன் நீங்கள் ஒன்றும் எங்கள் அப்பாவை கடத்தலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, என்ன சரவணன், அப்போவும் சொன்னேன் உங்கள் அப்பாவை நான் கடத்தலைன்னு, இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் நம்பவே மாட்டேன்றீங்க. இல்லை எங்கள் மாமாவை கடத்துனீங்களே, சரி கையோட எங்கள் அப்பாவே நீங்கள் தான் கடத்திருப்பீங்களோன்னு நினச்சேன். இல்லை இல்லை சரவணன், உங்கள் அப்பாவெல்லாம் நான் கடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லி வாயை மூடிட்டு, சரி எதுக்கு இந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே தாலி எடுத்து கொடுங்க, மேலே வாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் தாலி எடுத்து கொடுமா, மனசே இல்லாமல், அரை மனசு மனசே இல்லாமல் தாலி எடுத்து கொடுக்கலான்னு சண்முகம் மலை மேலே ஏறி போகிறாரு. தாலியும் எடுத்து கொடுத்துட்டாரு. சரவணனும் வாங்கிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக போலீஸ் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல சரவணனுக்கு. ஏன் எதுக்காக இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க ஒரு கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ரம்யாவுக்கு படபடன்னு ஆகிடுது. நான் யாரை கொலை பண்ண பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா, நான் கொலை பண்ண பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் எல்லாமே ஆதாரத்தோடு தான் மேடம் இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் தான் கடத்தினது போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்கள் கூட்டாளி சொல்லிட்டான், அதனால் நீங்கள் இதில் தப்பிக்கவே முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோவம் வருது ரம்யாவுக்கு. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ரங்கனை அடித்து விசாரித்ததில் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான், அதனால் இப்போ நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எஸ்பி சப்போர்ட் பண்ண வராரு. நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்திக் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஹலோ ஹலோ, இங்கே எல்லாருமே கரெக்டாக இருக்கிறதில்ல, நீங்களும் கரெக்டாக இல்லை, அதனால் நான் வேறு ஒரு போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்க வந்தாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு எந்த மாதிரி பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா நீங்கள் தலைக்கு மேலே ஏறி போட்டு மேய்ச்சிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மைண்ட் ஓ வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ரம்யா ஆகா இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, இந்த ரங்கன் மாட்டுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கடைசி நேரத்தில் இப்படி மாட்டி நம்மளை மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க ரம்யா. அவங்களுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, இப்படி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தவிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் சார் கல்யாணம் முடிஞ்சதும் வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் இப்போ நீங்கள் உடனே வந்து தான் ஆகணும், உங்களை உடனடியாக கைது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வந்துச்சு என்ன பேசிகிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் நீங்கள் எதுவும் ஹெவி டோஸ் கொடுத்து அவரை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதா எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சு, இதுக்கு மேலே மறைக்க முடியாது, வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே சரியில்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போதைக்கு சரி இருக்காது தான், ஆனால் வேறு வழியே கிடையாது, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே,
ரம்யாவுக்கு நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, பாத்தியாடி இதுதான் உன் நிலமை, இதுக்கு மேலேயாச்சும் திருந்துற வழியை பாரு. இல்லை நான் திருந்த மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா அது உன்னோட தலையெழுத்து, ஒழுங்கு மரியாதையா ஒழுங்காக இருக்க வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இது பண்ண இப்போ போலீஸ் வந்து தரன்னு இழுத்துட்டு போகுது ரம்யாவை. இதை பார்த்ததுமே வந்து சரவணனுக்கு இப்போ தான் தெரிய வருது, எங்கள் அப்பாவே வந்து இவள் கடத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவளை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே வந்து பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் எல்லாருக்கும் தோணுது. ஏன்னா அவங்களும் எவ்வளவோ வந்து பார்த்துருக்காங்க, இந்த அளவுக்கு வந்து நடந்ததே இல்லை. இந்த அளவுக்கு நடந்ததுனால சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் தவிச்சு போனதுனால இப்போ வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இது இங்கே தான் மேடம் இருக்கணும், நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ரொம்ப வந்து ஓவராக போயிட்டுருக்கீங்க சார், இது எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்ல, இல்லை மேடம் இப்போ தான் நாங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் இதில் குறை சொல்ல முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸும் சொல்கிறாங்க. உடனே வந்து ரம்யாவுக்கு பிபி ப்ரெஷர்லாம் எகுறுது. என்னடா இது இப்படி நடந்து முடிச்சிருச்சு, நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் இவங்க ஒன்று நினச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே செம கடுப்பில் இருந்துகிட்ருக்கா இந்த ரம்யா. அதனாலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் நான் யாரை நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பஞ்சு டைலாக்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து என்ன சொன்னேன், தர்மம் வந்து தோக்கும் அதர்மம் வந்து ஜெயிக்குமா, இப்போன்னு இல்லை எப்பயுமே தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும், அதர்மம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. வேணா ஜெயிக்கிற மாதிரி ஆச்சா ஊச்சா வேணா இருக்கும், ஆனால் என்றைக்குமே வந்து அதர்மம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுடி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம அண்ணமும் பேசுகிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அண்ணன் வந்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க மாமாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அண்ணன் சொல்கிறாங்க, என் மாமாவை ஜெயிக்க வச்சிட்டேன் பார்த்தியா, இதுதான் நான், இதுக்கு மேலே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது ஏது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.